Hi friends, உங்கள் Decoded Hacks. இந்த வீடியோல RAM cacheயோட users, benefits and then drawbacks என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு RAM cache எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். RAM cache எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். browserல yahoo.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணும்போது அந்த சைட்ல இருக்க இமேஜஸ், CSS, JavaScript இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகும். ஃபுல்லா கம்ப்ளீட்டா டவுன்லோட் ஆனோன்னு உங்களுக்கு அந்த வெப் பேஜ் வியூ ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே RAM cacheல ஸ்டோர் ஆகும். ஏன் RAM cacheல ஸ்டோர் ஆகணும்? ஃபர்தரா நீங்க மறுபடியும் அந்த வெப் பேஜ் ஓபன் பண்ணும்போது அதனுடைய ஃபைல்ஸ் எல்லாமே RAM cacheல இருந்து ரிட்ரைவ் ஆகி உங்களுக்கு ஃபாஸ்டா வியூ ஆகும். சர்வர்ல இருந்து மறுபடியும் அந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி RAM cacheல அந்த வெப்பேஜ்க்கு உண்டான ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் அப்ளிகேஷனோ இல்ல ப்ரௌசரோ நீங்க யூஸ் பண்ற எல்லாமே RAM cacheல போய் ஸ்டோர் ஆகும். RAM cache எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்குன்னு எப்படி நம்ம செக் பண்ணலாம்? டாஸ்க் மேனேஜர் ஓபன் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+Escape கொடுத்தீங்கன்னா நமக்கு டாஸ்க் மேனேஜர் ஓபன் ஆயிடும். அதுல பெர்ஃபார்மன்ஸ் டேப்ல மெமரியை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க கேட்சி மெமரி எவ்வளவு இருக்குன்னு நமக்கு ஷோ ஆகும். டாஸ்க் மேனேஜர் ஓபன் பண்ணிட்டோம். இதுல பெர்ஃபார்மன்ஸ் டேப், மெமரி, இப்போ அதனுடைய கேட்சி ஃபைல்ஸ் 11 GB இருக்கு. RAM cache டெலீட் பண்றதுக்கு RAM map அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். கூகுள் போய்க்கோங்க. அதுல RAM map அப்படி டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா RAM map sys internal ஒரு சைட் ஓபன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல டவுன்லோட் RAM map அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. இப்ப டவுன்லோட் ஆயிடுச்சு. நாம அந்த டவுன்லோட் ஆன ஃபோல்டர் போறோம். ரைட் கிளிக், WinRARல அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. உள்ள RAM map exe இருக்கு. நாம இப்போ டாஸ்க் மேனேஜர் ஓபன் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் பார்க்கலாம். மெமரி கிளிக் பண்ணியாச்சு. இப்போ மெமரி 11.8 GB கேட்சி இருக்கு. இப்போ RAM map ஓபன் பண்றோம். செகண்ட் டேப் எம்டி ஸ்டாண்ட்பை லிஸ்ட். இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11 GB இருந்து RAM cache இப்போ டிக்ரீஸ் ஆகி நமக்கு கிளியர் ஆகி 418 MB வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இப்போ அதை நம்ம லைவாவே பார்க்கலாம். இந்த மாதிரியான டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர் and thank you for watching. Thank you.